हे श्रीगुरुपवनपुरपते पाहि मां पाहि त्वत्कारुण्ये प्रवृत्ते कैव न हि गुरुः लोकवृत्तेऽपि भूमन् सर्वाक्रान्तापि भूमिर्न हि चलति ततः सत्क्षमां शिक्षयेयं गृह्णीयामि स तत्तद्विषयपरिचयेऽपि अप्रसक्तिं समीरात् व्याप्तत्वञ्चात्मनो मे गगनगुरुवसात् भातु निर्लेपता च त्वत् कारुण्ये प्रवृत्ते कः इव न हि गुरुः लोकवृत्ते अपि भूमन् सर्व आक्रान्ता अपि भूमिः न हि चलति ततः सत् क्षमां शिक्षयेयं गृह्णीयाम् ईशा तत् विषय परिचये अपि अप्रसक्तिं समीरात् व्याप्तत्वं च आत्मनः मे गगन गुरु वसात् भातु निर्लेपता च பூமன் எங்கும் நிறைந்தோனே தொத்காருண்யே உனது கருணை பிரவருத்தே ஏற்பட்டுவிட்டால் லோகவிருத்தே அப்பி உலக நடைமுறையில் கூட கஹ இவ எவர்தான் குருஹு நஹி ஆசானாக மாட்டார் பூமிஹி பூமியானது சர்வ ஆக்ராந்தா அப்பி எங்கும் யாவராலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பினும் ந ஹி சலதி சற்றும் அசைவதில்லை ததா அந்த பூமியிடமிருந்து சத்து க்ஷமாம் சிறந்த பொறுமையை சிக்ஷயேயம் நான் கற்பேனாகா ஈஷா ஈசனே தத்து விஷய ஒவ்வொரு பொருளினுடையவும் பரிச்சயே அப்பி தொடர்பு இருந்தும் பிரசக்திம் அப்பிரசக்திம் எதனுடனும் பற்று கொள்ளாத தன்மையை சமீராத் கிருண்ஹியாம் காற்றினிருந்து கற்பேனாகாம் ஆத்மனஹா எனது ஆத்மாவினுடைய வியாப்தத்துவம் வியாபகத்தன்மையையும் நிர்லேபதாச்ச எதனாலும் கரைபடாத தன்மையும் ககன குருவசாத் ஆகாயமாகிய குருவிடமிருந்து மே பாது எனக்கு விளங்கட்டும். எங்கும் நிறைந்த ஈசா உமது கருணை இருந்தால் உலகில் எதுதான் குருவாக விளங்காது? ஆகையால் பூமியானது எல்லோராலும் ஆக்கிரமிக்கப்பட்டதாயிருந்தும் அசையாமல் இருப்பதிலிருந்து நல்ல பொறுமையை நான் கற்றுக்கொள்வேன். வாயுவானது அந்தந்த விஷயங்களுடன் கூடினாலும் அவற்றில் பற்று கொள்ளாமையை கண்டு வாயுவிடம் பற்றின்மையை கற்பேன். ஆத்மாவின் எங்கும் நிறைந்த தன்மையையும் பற்றப்படாத தன்மையையும் ஆகாயத்திடமிருந்து எனக்கு விளங்கட்டும்.